நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா அதே பாத்துட்டு இருக்க? இல்ல இப்படியே சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருந்தா எப்ப வருது? பேசாம பாஸ்டா வச்சிருவா. அதெல்லாம் பண்ணாதடா. நான் கிளம்பலாமான்னு கேட்டியா? இன்னும் கேட்கல, இப்ப கேட்டுருவோம். டாக்டர், இந்த பாட்டில் முடிஞ்ச உடனே நாங்க கிளம்பலாமா? நோ என்ன கிளம்பலாமா? 2 days ரெஸ்ட் எடுங்க. 2 days-ஆ? விளையாடாதீங்க டாக்டர், அதான் நல்லா பேசுறால. இன்னும் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்டே முடியல, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொன்ன எப்படி? நீ 2 நாள் முடியுமா? என்னடா நீயும் புரியாம பேசுற? டாக்டர், தேவைன்னா அடுத்த 2 நாளைக்கு உண்டான பெச்சார்ஜ் கூட கட்டிடுறேன். பைசால ஒரு மேட்டர் இல்ல, பாத்துக்கலாம். தம்பி, நான் என்ன காசுக்காகவே சொல்லிட்டு இருக்கேன்? இவங்களுக்கு நெஞ்சில எரிச்சல் இருக்கும், வயித்துல வலி இருக்கும். இருக்கா? லைட்டா. அதுக்கு தான் சொல்றேன், அதுக்கப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. 2 நாள் இல்லனாலும் 1 நாளாவது ரெஸ்ட் எடுங்க. அது ஓகே டாக்டர். என்ன ஓகே? இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போலனா வீட்ல இருந்து ஃபோன் பண்ணிடுவாங்க. எல்லா வீட்லயும் தான் கால் பண்ணுவாங்க. ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணு. என்னன்னு சொல்றதுடா? ஏன் கூட இருக்கிறேன்னு சொல்லு. செருப்பால அடிப்பாங்க. அச்சா வாங்கிக்க. இதெல்லாம் வாங்கி வச்ச மாத்திரையை முழுங்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஆமா, உனக்கு எதிரி அவ்வளவு மாத்திரை? பாட்டியோட மூட்டு வலிக்கான மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, பாட்டியோட மூட்டு வலி டேப்லெட்டை உன் மனவலிக்கு போட்டுக்கிட்ட. சரி, உன் வீட்டு நம்பர் கொடு, நான் பேசிக்கிறேன். ஆமா, இவர் பெரியவர், என்னன்னு சொல்லி சமாளிப்ப? ஏய், யாரோ கால் பண்றாங்க பாரு. ஐயோ, கால் பண்றாங்கடா, நான் மாட்டுனேன். பதறாத, ஏதாவது சொல்லி சமாளி. என்னடா சொல்லி சமாளிக்கிறது? ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கிறேன், குரூப் ஸ்டடின்னு சொல்லு. ஹலோ அம்மா. ஹலோ ஹரிணி. சொல்லுங்கம்மா. என்னம்மா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு, இன்னும் வரல? இல்லம்மா, செமஸ்டர் வருது, அதனால எல்லாரும் குரூப் ஸ்டடி பண்றோம். அதனால தான் நானும். அத முன்னாடியே கால் பண்ணி சொல்ல மாட்டியா? என்ன பொண்ணு நீ. சரி சரி, எவ்வளவு நேரம் போகும், எப்ப வருவ? நைட்டு ஃபுல்லா படிக்க வேண்டியிருக்கு, காலையில தான் வர முடியும். காலையில தான் வருவியா? எங்க தங்குவ, எங்க சாப்பிடுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. பத்திரமா, காலம் கெட்டு கிடக்கு. எனக்கு தெரியுமா. சரிம்மா, பத்திரமா இருன்னு. சரிம்மா. பா, ஒரு வழியா தப்பிச்சு. இவங்க போனா? டேய், என்னடா இதெல்லாம்? சாப்பிடவானா? அதுக்கு தான் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எறா தொக்கு. எனக்கு இப்படி ஆச்சுன்னு உனக்கு கவலையே இல்லைல்ல? ஏன் இல்ல? கவலை இருந்தா இப்படி சாப்பிடுவியா? ஏய், இதெல்லாம் எனக்கு இல்ல, உனக்கு. டயர்டா இருக்கிறல்ல, இதெல்லாம் சாப்பிட்டாதான் எனர்ஜி கிடைக்கும். சொல்லுங்க. தீப்பொறி பத்திரிகை ஆசிரியர் குமரகுரு தான் பேசுறேன். சார், ரத்த தான முகாம் நடத்துறோம். இந்த நியூஸை கவர் பண்ண முடியுமா? தயவு செஞ்சு போனை வைங்க. ரத்த தான முகாம் கவர் பண்றதான். இந்த நியூஸ் எல்லாம் போட்டா எவன் படிப்பான்? நாளுக்கு நாள் சர்க்குலேஷனே குறைஞ்சிட்டு வருது. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். அந்த முருகன் தான் என்னை காப்பாத்தணும். முருகா சார், வாயா முருகா, உக்காரு. என்னமோ சூடான நியூஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்ன, என்ன நியூஸ்யா? நித்யாவோட அடுத்த சிடி ஏதாவது கிடைச்சதா? அது இல்ல சார். யோ, உன்னதான் ஏன் நம்பியிருக்கேன். அப்புறம் போன வாரம் ஏதோ சொன்னியே, 5 கால் எருமை ஒண்ணு பிறந்திருக்குன்னு. அந்த மாதிரி ஏதாவது சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஏற்கனவே கம்பெனி படுத்துருச்சியா? சார், கவலையே படாதீங்க சார். இந்த நியூஸை மட்டும் நம்ம போட்டோம், படுத்திருக்கிற நம்ம கம்பெனி எழுந்து நிக்கும். என்னையா நியூஸ்? சார், அசல் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் சார். உண்மையாவே அருமையான நியூஸ்யா. எப்படியா பிடிச்ச? உன்ன மாதிரி திறமையான ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த தீப்பொறியை எவனாலும் ஒன்னும் பண்ண முடியாதியா. சார், 2 மாசம் சம்பள பாக்கி இருக்கு. யோ தரையா, எங்கயா போயிட போகுது? என்கிட்ட இருந்தா பேங்க்ல இருக்கிற மாதிரியா? அப்போ உங்க ஏடிஎம் கார்டாவது தாங்கலாம் சார். இந்த நியூஸ போட்டா எந்த பிரச்சனையும் வராது சார். இல்ல, நீ ஒண்ணுன்னா நாளா சொல்லுவியே, அதனாலதான் ஏன் கேக்குறேன். இது காலேஜ் பசங்க நியூஸ்யா. தப்பா ஏதாவது போட்டோம், அந்த பசங்க ஆபீஸ்க்குள்ள பூந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணுவானுங்க. சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். நீங்க தைரியமா போடுங்க சார். சரி, போட்டுடலான்னு சொல்றேன்.
தைரியமா போடலாம் சார். அப்படியே பசங்க வந்து பிரச்சனை பண்ணாலும் அதையே நியூஸ் ஆக்கி அதையும் போடலாம் சார். யோ ஆபீஸ் எந்தியா, அதை உடைச்சா வீடியோ பண்ணி நியூஸா போட்டுருவியோ? சார் இல்ல சார். சரியா, வேற எந்த பத்திரிக்கைக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம அதை போட்டாகணும். காலேஜ் பேரை போட்டு அந்த பொண்ணு பேரை மட்டும் மாத்தி போட்டுரு. சரிங்க சார். யோ இன்னொரு முறை யோசனை பண்ணி சொல்லியா, எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? கண்டிப்பா வராது சார், பயப்படாதீங்க சார். இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தீப்பொறி பத்திரிக்கை எப்படி பத்திக்கிட்டு எரிய போகுதுன்னு பாருங்க. அவன் இவன் எப்படி போட்டி போட்டு வாங்குவாங்கன்னு பாருங்க சார். நல்லது நடந்தா சரிதான், அதுக்கு மேல எல்லாம் அவன் செயல் தான். முருகா காப்பாத்துப்பா. யார் இது? புது நம்பரா இருக்கு. என்ன ரிங் போயிட்டே இருக்கு, அட்டன் பண்ண மாட்டேங்கிறானே. தூங்கிட்டானோ? ஹலோ ஹலோ நண்பா, எப்படி இருக்க? யாரு? பாத்தியா என் நம்பர் கூட சேவ் பண்ணாம இருக்க? மறந்துட்டல மச்சான். இல்ல, மொபைல் தொலைஞ்சு போச்சு. இது புது மொபைல், நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. யாரு? மொபைல மிஸ் பண்ண என்ன, என் குரலை வச்சு கண்டுபிடி மச்சான். இங்க பாருங்க சகோ, நைட்டு 12 மணி ஆகுது. இப்போ ஃபோன் பண்ணி யாருன்னு கண்டுபிடிங்க, குரலை வச்சு கண்டுபிடிங்கன்றீங்க. குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. யாருன்னு சொல்லுங்க. அப்பீட்ரா. அப்படின்னா அப்பீட்னு சொல்லி உனக்கு ஞாபகம் வரலையா? வேண்டாம். என்ன போனை கட் பண்றான்? டென்ஷன் ஆயிட்டானோ? நம்ம பசங்க யாராவது அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்பரை கொடுத்து கலாய்க்க சொல்றானுங்களோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் யாரா நீ? டேய் விநாயகம்டா. அப்பீட்டு விநாயகம், ஸ்கூல்ல படிச்சனே. அட லூசு பயல, நீயா? பேர சொல்ல வேண்டியதானடா, அதை விட்டு வேற ஏதோ சொல்லிட்டு இருக்க. அப்பீட்டுன்னு சொன்னா ஞாபகம் வரணுதான். எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் நண்பா. நீ எப்படி இருக்க? அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கடா. ரொம்ப நாள் ஆச்சு, உன் வாய்ஸை கண்டுபிடிக்க முடியல. எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் 10th ஃபெயில் ஆனதும் அப்படியே வேலைக்கு சேர்ந்தேன். இப்ப தீப்பொறி பத்திரிக்கை ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறேன். ஏய் சூப்பர்ரா, வீட்டு பக்கம் வரலாம்ல? இல்ல நண்பா, வரலான்னு தான் நினைக்கிறேன். எங்க டைம் இருக்கு. அப்புறம் நம்ம பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? இந்த குள்ள வினோத், ஆண்டனி, பிரேம், கூடவே ஒருத்தர் இருப்பானே. யாரா? அந்த ஜாக்கி சட்டி மணியா? அவன்தான். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. என்ன கொஞ்சம் ஓவரா சீன் போடுறாங்க. நான் பாரு மச்சான், அப்படியே தான் இருக்கேன். ஆமாமா, 2 வருஷம் கழிச்சு இப்பதான் நீயே கால் பண்ற. டேய் அத கூட நீ நினைக்கலையே. உன் காலேஜ் நியூஸ பார்த்து தான் நான் கால் பண்றேன். எங்க காலேஜ் நியூஸா? என்னடா நியூஸ்? என்ன மச்சான், காலேஜ்ல ஏதோ நடக்குது. ஒரு பொண்ணு துணி மாத்துனது ஒரு பையன் பாத்துட்டானாமே, அதனால சண்டையாமே. டேய் இதெல்லாம் எப்பறம் உனக்கு தெரியும்? இப்பதான் சுட சுட பிரிண்ட் போட்டு வரேன். என்ன மச்சான், இதெல்லாம் உண்மையா? இது எந்த பேப்பர்ல வரப்போகுது? தீப்பொறி மச்சான். சரி, உன் ஆபீஸ் எங்க இருக்கு? கேசவர்த்தினி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து ரோட்ல நேரா வந்தீனா லிங்குசாமி சார் ஆபீஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான். ஏன்டா மச்சான் கேக்குற? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் திருப்பி கூப்பிடுறேன். வை வச்சுட்டான். ஹலோ, நான் தான்டா. சொல்லு நண்பா. எனக்கு உங்க தீப்பொறி ஆபீஸோட டெலிஃபோன் நம்பர் கிடைக்குமா? எதுக்குடா? டேய் வேணும்டா. ஆபீஸ் நம்பர் வேணுமா இல்ல எடிட்டர் சார் நம்பர் வேணுமா? ஓ, 2 நம்பருமே எனக்கு SMS பண்ணி விடு. சரி ஓகேடா. டேய் வச்சிடாத, ஒரு நிமிஷம்.
அந்த நியூஸ் பிரிண்ட் ஆயிடுச்சா? ஆயிருச்சுடா, நேரம் பார்சல் பண்ணி லோட ஏத்திருப்பாங்க. டே அதை எப்படியே தடுத்து நிறுத்த முடியுமாடா? டேய் என்னடா சொல்ற? இல்ல அந்த நியூஸ் பப்ளிஷ் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும்டா. சொல்லு, அதை தடுத்து நிறுத்த முடியுமா? தெரியலையடா, நேரம் வண்டி போயிருந்தாலும் போயிருக்கோம். அது இல்லாம இப்ப போய் நான் அவசரப்பட்டு தடுத்தனா என் வேலைக்கே உழ வச்சிருவாங்கடா. மச்சான் சாரிடா, என்னால எதுவும் பண்ண முடியாதுடா. சரி ஓகே, நம்பரை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சுடு. பை. நம்ம பசங்கள்லாம் கூட்டிட்டு உடனே ஆஃபீஸ்க்கு போனாதான் சரியா வரும். யாருக்கிட்ட யாரா இந்த நேரத்தில் போனை போட்டு உயிரை வாங்குறது? கார்த்தி, சொல்லுப்பா கார்த்தி. டே பாலா, இங்க ஒரு பெரிய பிரச்சனைடா. ஏய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஆபீஸ்க்கு போய் உடனே இப்படியே தடுக்க முடியுமான்னு பாக்கணும்டா. மாப்பிள, இது இப்படியே விட்டுறக்கூடாது, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ தயவு செய்து உடனே ஆபீஸ் போய் தடுத்துரு. நான் வந்துருவேன், எனக்கு பயங்கரமான தலைவலி. ஏய் தனியாலாம் போக முடியாதுடா. போனா சுத்தமா மதிக்க மாட்டானுங்க. போனா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாண்டா போனோம், அப்பதான்டா பயப்படுவானுங்க. சரிடா, பசங்களுக்குலாம் ஃபோன் பண்ணியா? அவங்க எல்லாம் வரேன்னு சொன்னாங்களா? இன்னும் கால் பண்ணல. ஏண்டா முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணா ராசின்றனால பண்றியா? முதல்ல அவங்க தான் கால் பண்றா. நீங்க கிளம்பும் போது மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சும்மா நடுராத்திரில எழுப்பி ஆபீஸுக்கு போனா அடுப்படிக்கு போகணும்னு இருக்கேன். அசோக் கால் பண்ணுவோம். சூப்பர் படம். ஐயோ எவன்டா அவன்? முக்கியமான சீன்ல போய் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். கார்த்தி, இவன் எதுக்கு கால் பண்றான்? ஏதாவது முக்கியமான பிரச்சனையா இருக்குமோ? ஹலோ, சொல்றா. டே அசோக், இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. ஐயோ, இது யாரா பத்திரிகை சொன்னது? இது மட்டும் வந்துச்சு நம்ம செத்தோண்டா. எவனோ ஒருத்த வேண்டாம் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும் என் கையில மாட்டோம் இருக்கு. டேய் உடனே இந்த நியூஸ் யார் கையிலயும் கிடைக்காம பாக்கணும்டா. டேய் லோடு வேற போயிட்டு இருக்குன்னு சொல்றியடா, இப்ப என்னடா பண்றது? அந்த ஆல்கேட்ஸ் வர இதையும் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லுவான். டேய் ஆமாண்டா, அதை தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீ உடனே கிளம்பி வா, போய் தடுக்க முடியுமான்னு பாப்போம். சரிடா, நீ இப்ப அந்த ஆபீஸ் கால் பண்ணி பிரச்சனை புரியவை. நான் பசங்க கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். யார் இந்த நேரத்துல ஃபோன் பண்றது? ஹலோ ஹலோ, யாருப்பா? என்னப்பா வேணும் உனக்கு? சார், நான் அசல் காலேஜ் ஸ்டூடெண்ட். என் பேர் கார்த்தி. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், எங்க காலேஜ் பத்தின ஒரு விஷயம் உங்க நியூஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்குல. அது எப்படி உனக்கு தெரியும்? யார் சொன்னது? சார், அந்த நியூஸ் வெளியே வரக்கூடாது சார். வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். ப்ளீஸ் சார். தம்பி, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது உண்மையா பொய்யா? சார், அது பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். காலேஜில் ஒரு கொலை விழும் சார். அது ஏன் பிரச்சனை இல்ல. என்ன நடந்ததோ அதை தான் நாங்க போட்டிருக்கோம். பத்திரிகை தர்மத்தெல்லாம் நாங்க மீறல. ப்ளீஸ் சார், நாளைக்கு இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி எதனா பண்ணிப்பாங்க சார். அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணா? என் ஃப்ரெண்டு சார், என் தங்கச்சி மாதிரி. தம்பி, எதுக்கு தேவையில்லாம பேசுற? இப்போ டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டு. வண்டி லோட் ஆகி எப்போ கிளம்பிடுச்சு. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. சார் 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 விநாயகம், சொல்லு நண்பா. இந்த லோடு எடுத்துட்டு போகும்னு சொன்னால வேன், அது எந்த வழியா போகும்? சென்ட்ரல் வழியா நண்பா. வண்டி நம்பர்
TN32 BA 8790. ஓகேடா பை. பாய்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் தூங்குடினா என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற? தூக்கம் வரலடா. எப்பவுமே என்னோட டெடி பேரை கட்டி பிடிச்சிதான் நான் தூங்குவேன். அது இல்லையா ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ற? எதுவும் சொல்ல. எனக்கு தூக்கம் வரும்போது நான் தூங்க போறேன். இன்னும் என்ன ஃபோர்ஸ் பண்ற? நீ தூங்கி தொலைச்சினா நானும் தூங்குவேன். எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. உனக்கு தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதானே? நீ என்ன முழிச்சிட்டு இருக்க? நான் தூங்கிட்டா உன்னை யார் பார்த்துப்பா? நீ ஒண்ணு என்ன பாத்துக்க வேணாம், கிளம்பு. ஒரு நாள் தானே, தூங்கலனா ஒன்னும் ஆகாது. என்னையே ஏன் பார்த்துட்டு இருக்கிற? தூங்குடி. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவ. இல்லனா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என்ன கிடைச்சிருக்கவே மாட்டான். என்ன சென்டிமெண்டா? கொன்னுடுவேன். அமைதியா தூங்குடி. இல்லடா, நான் உன்னை பார்த்துட்டு தான் வரேன். எனக்கு ஒண்ணுனா அவனை தாங்கவே முடியல. எவ்வளவு ஆத்திரம், எவ்வளவு கோவம். எனக்கு ஒண்ணுனா நீ எவ்வளவு அழற. நல்லா இருக்குடா. ஓ, நான் அழுறது உனக்கு நல்லா இருக்குதா? இந்த பாரு, இந்த லவ் பண்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற டைலாக் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதே. ஏய் ஆல்கேட்ஸ், நான் உன்னை லவ் பண்றேன்டா. ஏய், என்னடி சொல்ற? எங்க அம்மாவை லவ் பண்ற மாதிரி, எங்க அப்பாவை லவ் பண்ற மாதிரி ஃப்ரெண்டா நான் உன்னை லவ் பண்றேன். வேணாம், இந்த ஆணியே புடுங்க வேணாம். கொஞ்ச நேரத்துல பதற வச்சியடி. டேய் ஓவரா பண்ணாத. நான் ஓவரா பண்ணாத. என் கனவே வேற. ஹன்சிகா மாதிரி ஒரு பொண்ணோட தான் என் லவ்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயம் ஹன்சிகாக்கு தெரியுமா? இல்ல, இதை சர்ப்ரைஸா சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சொல்லிடாத. அதை தாங்குற சக்தி உங்களுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இந்த டைம்ல காலா? ஒருவேளை ஹன்சிகாவோ? ஹலோ, யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரிய தேவையில்ல. நான் சொல்றத கேளு. உன் ஃப்ரெண்ட் ஹரிணியோட நியூஸ் தீபொறி பத்திரிகையில வர. என்ன சொல்ற? என்னடா? நாங்க தடுக்க பார்த்தோம், முடியல. வண்டி சென்ட்ரலுக்கு போய்கிட்டு இருக்கு. வண்டி நம்பர் TN32 BA 8790. உடனே போய் வண்டியை தடுத்து நிறுத்த பாரு. நீ யாரு? நான் யாருன்னு தெரிய தேவையில்ல. போய் தடுத்து நிறுத்த பாரு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, இதோ வந்துடுறேன்.